நான் இருக்கும்போதே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ ஒத்துழைக்காம சொதப்பிரும்போது நான் கத்திடுறேன். ஆனா அது அந்த நேரத்துல மட்டும் தான்டா. மறுபடியும் அந்த அக்கறை, பயம், கவலை எல்லாமே வந்துரும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். சாரிம்மா, நான் தான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கேன். பரவாயில்ல விடுறா, இதெல்லாம் சகஜம்தான். அடுத்து நமக்கான நேரம் வரும், அப்ப சூதானமா இருந்துக்க. கண்டிப்பாம்மா, அடுத்த தடவை நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ம். பாத்தியாம்மா, நம்ம எவ்வளோ தூரம் பிளான் போட்டாலும் இவன் திரும்ப உள்ள வந்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ பல்ல அழிச்சிக்கிட்டு கூடவே சுத்துறா. இவங்களை பார்க்க பார்க்க எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுமா. ரஞ்சித், பாகுபலி படத்துல அந்த கட்டப்பா இல்ல, கூடவே இருந்து கடைசியில துரோகியா மாறிடுறான். நல்ல படம்டா. ஆனா ஏன் இப்படி கட்டப்பாவ துரோகியா காட்டினாங்கன்னு தான் தெரியல. ஏமா, கூடவே இருந்தா துரோகியா மாற மாட்டாங்களா என்ன? யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமா தெரியும்? நடக்கும் போதுதான் தெரியும். இவனா அப்படி செஞ்சுட்டான்னு. கட்டப்பாவும் அப்படி ஒரு கேரக்டர் தாமா. அது சரிதான், படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலயும் சில பேரு கட்டப்பா மாதிரி விசுவாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா என்னைக்கு முதுகுல குத்த போறாங்கன்னு தான் தெரியல. வேலு, நீ வா, நம்ம போலாம். யாரையுமே நம்ப கூடாது ரஞ்சித். கட்டப்பா மாதிரி ஆளுங்க கிட்ட நாம தான் உஷாரா இருந்துக்கணும். கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு போயிடுவாங்க. எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். வேலு, நல்ல படம்டா ரஞ்சித், செமையா எடுத்திருக்காங்கல்ல? ஆமா ஆமாமா, பாகுபலி சூப்பர் படம் தான். அந்த படத்துல கட்டப்பா அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிஜ வாழ்க்கையில கட்டப்பா மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு இல்ல. கூடவே இருந்து குழி பறிக்கிறது கட்டப்பாவா கூட இருக்கலாம்ல. இப்போ காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு மேடம். நான் போயிட்டு வந்ததும் பாகுபலி 2 பத்தி பேசுவோம். எவ்வளவு நக்கல் பாத்தீங்களாமா? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. டேய் சும்மா இரு. அங்க பாரு. அக்கா, வாப்பா. என்னக்கா வேலு கிளம்பிட்டானா? அவனுக்கு என்னப்பா, அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான். அக்கா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. இந்த விஷயம் கட்சியில் இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுக்கா. வாங்கிட்ட தான் முதல்ல சொல்ல போறேன். என்ன தம்பி, நீ இவ்ளோ ஆர்வமா சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. ஆமாக்கா, இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல பொதுக்குழு கூடுது. ஆட்சி நிர்வாகத்துல சில பொறுப்புகளை மாத்தலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. முக்கியமா புதிய துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒருத்தரை நியமிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? துணை முதலமைச்சர் பதவியை அறிவிக்க போறாங்களா? ஆமாக்கா, யாருக்கு கொடுக்க போறோம்னு ஏதாவது சொன்னாங்களா? பொதுக்குழுவில் இருக்கிற முக்காவாசி பேரு எனக்குத்தான் அந்த பதவியை கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை தான் இருக்கு. ஆனா பொதுக்குழு கூடி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. கட்சி ஆபீஸுக்கு போனாதான் தெரியும். ஏன் ரத்னம் இப்படி பேசுற? கட்சியில உன்னை விட செல்வாக்கா வேற யார் இருக்க போறாங்க சொல்லு? இன்னைய தேதிக்கு முதல்வருக்கு அடுத்தபடியா மக்கள் ஓ மேலதான் நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்காங்க.
உன்னை தவிர அந்த பதவிக்கு வேற யாருமே தகுதியானவங்க இல்ல. நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா நீதான் துணை முதலமைச்சரா இருக்க போற. ஆமா மாமா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா நீங்க தான் துணை முதலமைச்சர் ஆக போறீங்க. நான் இப்பவே கட் அவுட் போஸ்டர்லாம் ரெடி பண்ண சொல்லிடுறேன். டேய் டேய் ரஞ்சித், அவசரப்படாதடா. முடிவு முழுசா தெரியாம அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. எல்லாம் நல்லபடியா சரியா நடந்து முடிவு அறிவிச்ச பிறகு அதையெல்லாம் பாத்துக்கலாம். பாத்தியாமா, இந்த வீட்டுல நம்மள தவிர எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனா நாம தான் இங்கே நின்னுட்டே இருக்கோம். டேய் போகட்டும்டா. எவ்வளவு தூரம் மேல போறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்கள நான் கீழே இறக்கி காட்டுறேன். எவ்வளவு நாளம்மா காத்துக்கிட்டே இருக்கிறது? ஆ? இதுக்கு மேல வெயிட் பண்ணா எலவு காத்த கிளி கதை தான் நமக்கும். அவங்க 2 பேர் சந்தோஷத்தையும் கெடுத்தாகணும். வள்ளிய காலேஜுக்கு போவிடாம பண்ணி, அதோட மாமாக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்காம செஞ்சு அவங்களோட நிம்மதியை துவம்சம் பண்ண போறேன். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி சொதப்பிராத. மா, நானும் இந்த வீட்டில் பிறந்த பையன்தான். என்னோட உடம்புலையும் அரசியல் ரத்தம் தான் ஓடுது. எப்படி காயினை நகர்த்தணும், எப்படி அரசியல் செய்யணும் எல்லாம் எனக்கும் தெரியும். நானும் அரசியல் செஞ்சு காட்டுறேன் பாருங்கம்மா. வேணா ரஞ்சித், ப்ளீஸ்மா, என்னை நம்புங்க. இந்த வாட்டி சொதப்ப மாட்டேன். தெளிவா அடிச்சு அவங்க கீழே சாய்க்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க.